பாதி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கொடி எங்க வச்ச? கொடி இங்க இருக்கு. அது என்கிட்ட கூடல. இப்ப கொடியை நட்டிரலாமா? இதுக்கு மேல ஒரு சாமியை வைக்கலாமா? சாமினா என்ன? அவர் கஷ்டம் வந்தா காப்பாத்துவாரு, ரொம்ப நல்லவர். அப்ப நம்ம ராசையா மாதிரிதான். ஆமா, போன வாரம் அவங்க ஆத்தா சீமந்தம் பண்ணால புள்ள பறையா இன்னும் அங்க போல? இல்ல ஐயா, நம்ம ராசியா இருக்கிற இந்த மண்ணில தான் என் புள்ள பிறக்கணும்னு என் ஆத்தா கிட்ட சொல்லிட்டேன். இங்க இப்படித்தான். இந்த குப்பத்துல யார் மீன் பிடிச்சாலும் பொது இடத்துல தான் கொட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, வித்து வர பணத்தை குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமமா பங்கு போட்டுக்குவாங்க. ஆமையா, யாருக்கு நோவுனால அந்த வீட்டுல அடுப்பு தூங்கவே தூங்காது. அது மட்டும் இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல கூட சோறு பொங்கும். எல்லாமே எங்க ராசையா. அண்ணா, அவன் தானே மாணிக்கம். எல்லாம் முறைக்கிறான். நேத்தே நம்ம பையன்ட்ட சொல்லிட்டோம், மண்டையில உரைக்கிறான். ஐயா, எங்க முடிவை நேத்தே அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டோமே. லேய், முடிவை நீ பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். இன்னையில இருந்து இந்த குப்பத்து மீன்லாம் இந்த வீரபத்திரங்க சொந்தம். லேய், ஏத்தல நம்ம வண்டியில. ஐயா மன்னிக்கணும், இந்த சீசன் மீன் எல்லாம் தங்கமனுக்கு தான் கொடுக்குறேன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. என்ன எல்லாம் தங்கப்ப, அவனோட கூட 50 ரூபா நான் தரேன். ஏத்தங்கல வண்டியில. ராசையா வேற இங்க இல்ல. இந்த நேரம் பார்த்து பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க ஐயா. வெறுங்கை வீசிட்டு போற கால 10 வண்டியில வந்திருக்கேன். மறு வார்த்தை பேசாம மறுவாதியா வண்டியில ஏத்து. என்னல மிரட்டுற? வியாபாரம் முடிஞ்சு போச்சுல, என்ன தகராறு பண்ண வேலை வந்திருக்க? ஏன் நச்சி தேவையில்லாம பிரச்சனை பண்றியா? தம்பி வேண்டாம். எங்க அண்ணன் மேலேயே கை வச்சியா? எனக்கு கிடைக்காத எவனுக்கும் கிடைக்க கூடாது. கொடுத்தங்க அவ்வளவு மீன். அந்த வீரபத்திரம் யாருன்னு காட்டுறேன். ஒரு மீன் நம்ம கொடுத்துறேன். கொடுத்தங்க. இந்த குப்பத்தையே கொடுத்தங்க. பட்டினி கடந்து சாவணும். இவங்கள பாரு, தோல்ல வளையும், கையில துடுப்பும் பிடிச்சி கடல்ல இறங்கினா சூறாவளி அடிச்சு மூழ்கலாம், சுறா அடிச்சு சாகலாம், ஏன் திசை மாறி கூட போயிடலாம். கடலுக்கு போய் கரைக்கு திரும்புற ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கெல்லாம் மறுபிறவிதான். தினம் தினம் மரணத்தோட கண்ணாம்பூச்சி ஆடுற இவங்களே மிரட்ட பாக்குற. நீ செஞ்சதை இவங்க செய்யறதுக்கு 5 வினாடி தான் ஆகும். ஆனா இவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் அணைக்க தான் சொல்லி தந்திருக்கேன், அழிக்கிறதுக்கல்ல. என்ன சொன்ன? இந்த குப்பத்தை பட்டினி போடுறேனா? ஊரார் பசியை போக்கி எங்க வயிற்ற கழுவுறாங்க. நாங்க இந்த கடலமா எங்க கூட இருக்கிற வரைக்கும் இங்க பசி பட்னிங்கிற வார்த்தைக்கு இடமல்ல. நீ எரிச்சு இந்த மீன் இவங்களோட உழைப்பு, இவங்களோட வேர்வை. இந்த மீனை யாருக்கு விற்கணும், யாருக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களோட உரிமை. அந்த உரிமையை தட்டி கேட்கறது நீ யார்? நாங்க விடுற மூச்சு காத்த விட கொடுக்கிற வாக்கு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. நான் இவ்வளவு சொல்லியும் உன் கோபம் தண்ணிலேனா, எதையாவது எரிச்சாதான் உன் வெறி அடங்கும்னா என்ன முதல்ல ஏறி
ஏன் தயங்குறேன்? நான் எரிஞ்சு சாம்பலாய் கீழே விழற வரைக்கும் யாரும் அவங்க இடத்த விட்டு ஒரு அடி கூட நவர மாட்டாங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. என்ன தென்மொழி அப்படி பார்க்குற? என்னடா இவன் கேஸ் இருக்கின்றான்னா நம்ம சிங்கக்குட்டி ஊர்லேருந்து வரான்ல அதான். என்ன மாணிக்கன் அதெல்லாம்? என்ன தம்பி இப்படி கேட்டிய? இந்தியாவிலே சிறந்த விஞ்ஞானின் பட்டம் வாங்கி ஜனாதிபதி கையால தங்கப்பதக்கம் வாங்க போறீங்க. இதை விட இந்த குப்பத்துக்கு என்ன பெருமை வேணும்? அடிக்கா! அடக்காமல் நீ மூழ்காவிட்டால் முத்தில்லை முதுகில் சுமக்காமல் ஒரு வெற்றி என்றும் இங்கில்லை. மூச்சை அடக்காமல் நீ மூழ்காவிட்டால் முத்தில்லை முதுகில் சுமக்காமல் ஒரு வெற்றி என்றும் இங்கில்லை. வாழ்க்கை ஒரு ஓடம் வழியொரு புயல் நூறு வரும் சீரும் மனம் வேண்டும் புயல் தானாய் திசை மாறிவிடும். வாடா தம்பி வாடா நீயும் வானம் ஏறி வாடா நீயும் வலை போடு விளையாடு அலையோடு உறவாடு அண்ணன் தம்பி நாம் தானே.
தெரியும்பா, நீ சாதிக்க பிறந்தவன். இது என்னப்பா, இது வேற ஆரம்பம் தானே. தேன்மொழி, யார் வந்திருக்கா பாரு. உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த உலகமே இவன் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்த்துட்டேன். உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைனாலும் உன் பிள்ளைய கரை சேர்த்துருவேன்னு அப்பா, நீ இல்லாம உன் பிள்ளைய நானும் அனுபவிச்ச வேதனை. மாணிக்கம் ஐயா, வெற்றிவேல் என்ன சொல்றான்? என்னதான் பட்டணத்தில் போய் படித்தாலும் உப்பு காத்தையும் இந்த ஓலை சத்தத்தையும் விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குங்கிறாரு. எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் உறங்குறதுக்கு கொடுத்து தானே வந்தாலும் ஓடுதுங்க. ஒத்த பிள்ளைய பெற்றாலும் சிங்க குட்டியா பெற்றிருக்கிய. சொல்லியா, டெல்லியில் ஃபங்க்ஷன் எல்லாரும் வருவாங்கப்பா. இதுவும் ஜனாதிபதி கையால் இந்த பதக்கமே எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம்னு உங்களை எல்லாருக்கும் பெருமையாக அறிமுகப்படுத்தணும்ப்பா. வச்சு என்னோட உலகம் ரொம்ப சின்னது. இந்த கடல் குப்பத்து மக்கள்னு ஒரு வேலிக்குள்ளேயே வாழ்ந்துட்டேயா. வேலிதான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. இந்த குப்பத்தை விட்டோம், இந்த கடலை விட்டோம், இந்த கட்டை சாஞ்சாலும் போறதில்லைன்னு ஒரு முடிவோட வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. அதை மீறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லப்பா. All India Young Scientist Award of this year goes to Dr. Vetrivel of Madras University for his contribution to nanotechnology. Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.